விஜயின் வம்பு வியூகம் அம்பு வீசுமா அதிமுக? களத்தில் இருப்பவர்களை பற்றி தான் பேச முடியும், களத்திலேயே இல்லாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும் என்று பெருந்துறை மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் பேசியது அதிமுக முகாமுக்குள் அனலை பரப்பிக் கொண்டிருக்கிறது. தன்னையும் தனது கட்சியையும் வலைதளத்தில் வருத்து கொண்டிருக்கும் நாத்தாக்காவை மனதில் வைத்துதான் விஜய் இப்படி பேசினார் என தாவேக தரப்பில் சொல்லப்பட்டாலும், ஆரம்பத்தில் இருந்தே தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சொல்லி அதிமுகவை குறைத்து மதிப்பிட்டு வரும் விஜய் பெருந்துறை கூட்டத்தில் அதிமுகவை மறைமுகமாக குறிப்பிட்டு அப்படி பேசி இருக்கிறார் என்று தகிக்கிறார்கள் ரத்தத்தின் ரத்தங்கள். கட்சி துண்டு துண்டாகி விட்டது என்று சொல்லப்பட்ட நிலையிலும் 2024 மக்களவை தேர்தலில் 23.5% வாக்கு வங்கியை தக்க வைத்த கட்சி அதிமுக. அதற்கு காரணம் கட்சியை வழி நடத்தும் தலைவர்களோ கூட்டணியோ அல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற முகவரியும் இரட்டை இலை என்ற முத்திரையும் சேர்ந்தே ஓரிடத்தில் இருந்ததுதான். அப்படி இருக்கையில் ஜெயலலிதா எம்ஜிஆர் பெயர்களை சொல்வதாலும் அவர்களது படங்களை சட்டை பையில் வைத்துக் கொள்வதாலும் மட்டுமே அதிமுக அபிமானிகளை யாரும் தங்கள் பக்கம் அத்தனை எளிதில் ஈர்த்துவிட முடியாது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அண்ணாவும் எம்ஜிஆரும் புத்தாண்டு இடைவெளியில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். அவர்கள் வழியில் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்லி அவர்களின் பெயர்களை உச்சரிக்கும் விஜய் கட்சி பதாகைகளிலும் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். ஆனால் அப்படியெல்லாம் எம்ஜிஆர் படம் காட்டி யார் அழைத்தாலும் அவர்கள் பின்னால் சென்றுவிடக் கூடியவர்கள் இல்லை அதிமுக தொண்டர்கள். ஜெயலலிதாவுக்கு எல்லாமுமாக இருந்த சசிகலாவையும் ஜெயலலிதாவால் 2 முறை முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐயுமே அதிமுக தொண்டர்கள் இடதுகையால் தள்ளிவிட்டார்கள். காரணம், எம்ஜிஆர் மாளிகையையும் இரட்டை இலையையும் தன் வசத்தில் வைத்திருக்கும் தலைவராக பழனிசாமி மட்டுமே அவர்களுக்கு தெரிகிறார். தேர்தலுக்காக பழனிசாமி கிட்டத்தட்ட 175 தொகுதிகளில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து முடித்து விட்டார். விருப்ப மனு வாங்க தொடங்கிய 2 நாட்களுக்குள்ளாகவே அதிமுக தலைமையகத்தில் சுமார் 3000 விருப்ப மனுக்கள் குவிந்து விட்டன. இதில் பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று மட்டுமே 2 நாளில் 400க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களை கொண்ட கட்சியை களத்திலேயே இல்லாத கட்சி என்று சொல்லி அதிமுகவை ஒரண்டை இழுத்திருக்கிறார் விஜய். இப்படியான பேச்சை இனியும் அவர் தொடரும் பட்சத்தில் அதிமுகவும் அவரை தாக்க ஆரம்பிக்கும். பதிலுக்கு தாவேகாவும் அதிமுகவுக்கு எதிரான அம்புகளை நேரடியாக எடுத்து வீசும். இதையெல்லாம் எதிர்பார்த்து பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள்.